ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். தமிழகத்தில் மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டது வரைவு வாக்காளர் பட்டியல். மாநிலத்தில் மொத்தம் 97,37,832 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றனர் 5,43,00,000 பேர். நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 15.18% என தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகத்தில் நீக்கப்பட்டவர்களில் 66,44,000 பேர் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தோர் என தேர்தல் ஆணையம் விளக்கம். ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்திருந்ததாக 3,98,000 பேர் நீக்கம். 16 தொகுதிகளை கொண்ட சென்னை மாநகராட்சியில் மொத்தம் 14,25,000 வாக்காளர்கள் நீக்கம். சென்னையில் இறந்த வாக்காளர்கள் 1,56,555 பேரும், இடம்பெயர்ந்தோர் பிரிவில் 12,22,164 பேரும் நீக்கப்பட்டனர். சென்னையில் மொத்தமுள்ள வாக்காளர்களில் 3 ஒருவர் நீக்கப்பட்டுள்ளனர். சிறப்பு தீவிர திருத்த பட்டியலுக்கு பின் சென்னையின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 40 லட்சத்திலிருந்து 25,79,000 குறைந்தது. சென்னையில் அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் 1,27,521 பேர் நீக்கம். அண்ணா நகர், விருகம்பாக்கம், கொளத்தூர் தொகுதிகளில் தலா 1,00,000 வாக்காளர்கள் நீக்கம். குறைந்தபட்சமாக ஆர்கே நகர் தொகுதியில் 32,501 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சொந்த தொகுதியான சென்னை கொளத்தூரில் 1,03,812 பேர் நீக்கம். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் சென்னையில் அதிகபட்சமாக பெரம்பூரில் 2,181 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். வேளச்சேரியில் 1,89,999 பேர் உள்ளனர். குறைந்தபட்சமாக துறைமுகம் தொகுதியில் 1,10,000 பேர் உள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சென்னையை அடுத்து அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாக்காளர்கள் பட்டியலில் 7 லட்சம் பேர் நீக்கம். கோவை மாவட்டத்தில் 6,50,000 வாக்காளர்களும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,000 பேரும் நீக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் 5,63,000 வாக்காளர்களும், சேலம் மாவட்டத்தில் 3,62,000 வாக்காளர்களும் நீக்கம். ஈரோடு மாவட்டத்தில் 3,25,000 பேரும், நாமக்கல் மாவட்டத்தில் 1,93,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் 26,375 வாக்காளர்கள் நீக்கம். சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக சேலம் மேற்கு தொகுதியில் 64,951 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. திமுக அரசின் மூத்த அமைச்சரான துரைமுருகனின் வேலூர் காட்பாடி தொகுதியில் 35,666 வாக்காளர்கள் நீக்கம். ஏவ வேலுவின் திருவண்ணாமலை தொகுதியில் 42,208 பேரும், சேகர் பாபுவின் துறைமுகம் தொகுதியில் 69,824 வாக்காளர்களும் நீக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் 76,391 பேர் நீக்கம். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரான வானதி சீனிவாசனின் கோவை தெற்கு தொகுதியில் 66,240 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதோர் வாக்குச்சாவடி அலுவலர்களை அணுகலாம் என தேர்தல் ஆணையம் தகவல். படிவம் 6 பயன்படுத்தி ஜனவரி 18ஆம் தேதிக்குள் புதியதாக விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தல். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் புதியவர்களை சேர்க்கும் பணி ஆரம்பம். ஜனவரி 18ஆம் தேதி வரை புதிதாக சேர்த்தல், நீக்கம், திருத்தத்திற்கான படிவங்கள் பெறப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வருகிற பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. புதியதாக சேர்க்க, திருத்தம் செய்ய முனையும் வாக்காளர்களின் விண்ணப்பங்கள் தீவிர பரிசீலனைக்கு பிறகே ஏற்கப்படும் என அறிவிப்பு. எஸ்ஐஆருக்கு பின் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணம் குறித்து வாக்காளர்களுக்கு தெரிவிக்கப்படும். சென்னை மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அலுவலருமான குமரகுருபரன் பேட்டி. படிவம் கொடுத்தா உள்ள வந்துட போகுது ஓட்டு, அவ்வளவுதான். சிறப்பு தீவிர திருத்தங்களுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருப்போருக்கும் புதிய வாக்காளர்களுக்கும் சிறப்பு முகாம்கள்.
நாளையும் ஞாயிற்றுக்கிழமையும் சென்னை முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு. போலி வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடிக்க நினைத்த திமுகவின் கனவு மண்ணோடு மண்ணாக போனதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. முதலமைச்சரும் திமுகவும் கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு மக்களின் வாக்குகள் பறிபோனது போல சித்தரிக்க பார்ப்பார்கள் என்றும் சாடல். வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் திமுகவின் சதிவலையில் விழ வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கருத்து. புதிய வாக்காளர்களாக இணைத்துக் கொள்ள படிவம் 6ஐயும், வாக்கு நீக்கப்பட்டிருந்தால் படிவம் 8ஐயும் நிரப்பி வழங்க அறிவுறுத்தல். தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்கள் தொடர்பான இறுதி வழிகாட்டு நெறிமுறைகள் கட்சிகளின் ஆலோசனைகளை பரிசீலித்து ஜனவரி 5ஆம் தேதிக்குள் அறிவிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முடிந்து இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை ஒட்டி இரு அவைகளிலும் நிறைவாக தேசிய பாடல் ஒலிபரப்பு. செவிலியர்களுக்கு 2021 தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை அரசு நிறைவேற்ற எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னையில் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்ட செவிலியர்களை உடனே விடுவிக்கவும் கோரிக்கை. அதிமுக தலைமை அலுவலகத்தில் 5வது நாளாக விருப்ப மனு விநியோகம். வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை நாள் என்பதால் ஏராளமானோர் மனு வாங்கிச் சென்றனர். சேலத்தில் வருகிற 30ஆம் தேதி விஜய் பங்கேற்கும் கூட்டம் நடக்கக்கூடும் என தவேகவினர் தகவல். சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட 3 இடங்களை தேர்வு செய்து தலைமையின் பரிசீலனைக்கு அனுப்பிய சேலம் நிர்வாகிகள். ஆர்டலிகளாக சீருடை காவலர்கள் பணியாற்றி வருவதாக பொதுத்தளத்தில் வெளியாகும் தகவல்களை சுட்டிக்காட்டிய உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் ஆர்டலிகளாக யாரும் பணியில் இல்லை என டிஜிபி அளித்துள்ள அறிக்கையை ஏற்க முடியவில்லை என கருத்து. ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம். 18 அடி உயர மூலவர் சிலைக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு கோயில்களில் அனுமன் ஜெயந்தி வழிபாடு. திரளான பக்தர்கள் வெற்றிலை, துளசி மற்றும் வடைமாலை சாற்றி சாமி தரிசனம். வங்கதேச நகரங்களில் மீண்டும் வெடித்தது வன்முறை. கடந்த ஆண்டு நடைபெற்ற மாணவர் போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய ஓஸ்மான் ஹாதி பொதுவெளியில் சுட்டுக் கொல்லப்பட்டதால் பதற்றம். 23வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் சசிகுமாருக்கு சிறந்த நடிகருக்கான விருது. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதாக விருது வழங்கி கௌரவிப்பு. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.